அனைவருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய பதிவும் நம்முடைய சேனல்ல கணித பதிவு தான். அதாவது இந்த வருஷம் நடைபெற்ற கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A அசல் வினாப்பாங்க. இதுல இருந்து ஒரு முக்கியமான கணக்கு பாருங்க. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்டிருக்காங்க. பாருங்க 141வது கேள்வி. 141வது கேள்வி. இந்த கேள்வி போடுவாங்க. 141 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோளமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் டேஷ். இது அசல் வினாத்தாள் உள்ள அசல் கேள்வி. இந்த வருஷம் குரூப் போன ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற குரூப் அசல் வினாத்தாள். இதுல ஆப்ஷன் ஏ 36.9 மீட்டர், ஆப்ஷன் பி 37.9 மீட்டர், ஆப்ஷன் சி 38.9 மீட்டர், ஆப்ஷன் டி 39.9 மீட்டர். இந்த ஆப்ஷன் டிஃபரன்ஸ் பாருங்க, எல்லாமே ஒண்ணு தான். 36.9, 37.9, 38.9, 39.9. ரொம்ப கேர்ஃபுல்லா நாங்க போடணும். அதுக்கு முதல்ல சொல்லிடுறேன். இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டா ஒரு வால்யூம் ஒரு அளவு கொடுத்தா அது ஈக்குவலா, அதாவது அதனுடைய அளவுகள் சமமா இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க 8 சென்டிமீட்டர், இங்க 3 மில்லிமீட்டர். இதை கவனிக்கணும். இங்க 3 மில்லிமீட்டர், இங்க 8 சென்டிமீட்டர். இதுவும் சென்டிமீட்டர், அதுவும் சென்டிமீட்டர் இல்ல. அது மில்லிமீட்டர்னா இது மில்லிமீட்டர் இல்ல. இங்க 8 சென்டிமீட்டர், அங்க 3 மில்லிமீட்டர். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கோளமானது உருக்கம். கோளம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பந்து, கிரிக்கெட் பந்து இல்லையா, கிரிக்கெட் விளையாடுற இல்லையா, அந்த பந்து தான் கோளம். அத உருக்கி ஹீட் பண்ணி உருக்கி ஒரு கம்பியா நம்ம வீடு கம்பியா சென்ட்ரல் கம்பி, அது போல கம்பியாக உருவாக்கப்பட்டால் அந்த கம்பியின் நீளம் கேட்கிறேன். இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு கோளத்தின் கன அளவு தான் பார்க்கணும், பரப்பெல்லாம் பார்க்கறது. கோளத்தின் கன அளவு உருக்கி கம்பியா செய்யறாங்க. அப்ப கோளத்தின் கன அளவும் கம்பியின் கன அளவும் ஒன்னதான் இருக்கும். அதே அளவு தானே, அதே இடையெல்லாம் ஈக்குவலா இருக்கும். அதே சேம் உருண்டையா இருக்க கம்பியா மாத்துறாங்க. இதுதான் இந்த பாயிண்ட். இது பாருங்க, இதுதான் கோளம். ஒரு படம் போடுற பாருங்க, இது கோளம். இது ஒரு கம்பி, இது ஒரு கம்பியா, சின்ன கம்பியா உருவாக்குறாங்க கம்பி. இப்ப நாம் தெரிஞ்சுக்கொள்ள என்னன்னா, 8 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள கோளம். பாருங்க, இந்த கோளத்தின் விட்டம் 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர். அடுத்தது 3 மில்லிமீட்டர் விட்டம் உள்ள கம்பி. இந்த கம்பி பாருங்க, இந்த கம்பியோட இதுவும் கம்பி உருளுதான். சென்ட்ரிங் கம்பி பாருங்க, ரவுண்டா இருக்கு. சென்ட்ரிங் கம்பி அந்த வீடு கட்டுறாங்க இல்லையா, சென்ட்ரிங் கம்பி பார்த்தீங்கன்னா 6 mm 12 mm ரவுண்டா இருக்கு. அதனுடைய கம்பி அதுவும் உருளையா இருக்கும். அதனுடைய விட்டம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 3 மில்லிமீட்டர். அப்ப இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, கோளமானது உருக்கப்பட்டு உருளையாக மாற்றப்படுகிறது. அவ்வளவுதான், உருளை வடிவுள்ள கம்பி. அப்ப இங்க கன அளவு பார்த்துங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு. அவ்வளவுதான், கோளத்தின் கன அளவு என்னவோ அது ஈக்குவல் டு உருளையின் கன அளவு. அப்ப கோளத்தின் கன அளவு பாத்தீங்கன்னா பார்முலா, கோளத்தின் கன அளவு தான் சூத்திரம் 4/3 πr3. 4/3 πr3 தான் கோளத்தின் கன அளவு தான் சூத்திரம். ஈக்குவல் டு உருளையின் கன அளவு தான் சூத்திரம் πr²h. எழுதலாம், டைம் இருக்காது, பொருள் இடம் புள்ளி. இது கோளத்தின் கன அளவு தான் சூத்திரம் 4/3 πr3 ஈக்குவல் டு உருளையின் கன அளவு தான் சூத்திரம் πr²h. இங்க பாருங்க, இங்க சென்டிமீட்டர், இங்க மில்லிமீட்டர். நான் என்ன பண்றேன், இங்க கொடுக்கறதுனால எல்லாமே விட்டம் தான். பாருங்க, இதை கவனிக்கணும். இங்க விட்டம் தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம ஃபார்முலா என்ன இருக்குது, ஆறுனா ஆரம்,
பையனா வேல்யூ, பையோட வேல்யூ 3.14 இல்லை 20/7. இதுவும் ஆகும் தான், இதுவும் ஆகும் தான். அப்புறம் என்ன பண்றோம், முதல்ல இதை வந்து மில்லிமீட்டரா மாத்திக்கலாம். இது 3 மில்லிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர். அப்ப இது மில்லிமீட்டரா மாற்றணும்னா 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் 1 சென்டிமீட்டர். அப்ப என்ன ஆகும், 80 மில்லிமீட்டர். தமிழே 80 மில்லிமீட்டர் விட்டமாயிடும். 80 மில்லிமீட்டர் விட்டமாயிடும். இது 3 மில்லிமீட்டர் விட்டமாயிடும். நமக்கு என்ன தேவை, ஆரம் தேவைன்றதுனால வட்டத்தின் பண்புல பாத்தீங்கன்னா விட்டத்துல பாதி ஆரம். அப்ப ரெண்டாவது டிவைட் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு 40 மில்லிமீட்டர். இதனுடைய ஆரம் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 40 மில்லிமீட்டர். இங்க பாத்தீங்கன்னா இங்க இது பாதி வகுப்புங்க. ஆர் ஈக்குவல் டு 3/2 வகுப்பு போடக்கூடாது. ஏன்னா 3/2 1.5 வரும். 1.5 கூட நம்ம வந்து பெருக்க முடியாது, டெசிமல் வந்துச்சு இல்லையா. அத 3/2 மில்லிமீட்டர் அவ்வளவுதான் வச்சுங்க. இப்போ நம்ம வாங்க இந்த வேல்யூ எல்லாம் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இங்க பாருங்க, போற ஈஸியா போட பாருங்க. 4/3 பை இன்டு ஆர் எவ்வளோ, எல்லாமே மில்லிமீட்டர் தான். 40 இன்டு 40 இன்டு 40 இன்டு 40. ஏன்னா ஆர் கியூப், இந்த ஆர் கியூப் வேல்யூ 40 இன்டு 40 இன்டு 40 ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். இங்க பாருங்க, இது வந்து உள்ளையும் கனவு, உள்ளையும் கனவு, உள்ளையும் ஆரம்னா 3/2. அப்ப இன்டு 3/2 இன்டு 3/2 இன்டு என்னது h. ஏன்னா இந்த உள்ளையின் நீளம் தான், இந்த உள்ளையின் நீளம் தான் h. அதனால நம்ம h தான் கண்டுபிடிக்கணும். h கண்டுபிடிச்சுன்னா அந்த கம்பியின் நீளம் கிடைக்கும். இப்ப சுருக்கமா ஈஸியா சுருக்கலாம் பாருங்க. இங்க பாருங்க, இந்த பை கேன்சல் ஆயிடும். ஏன்னா என்ன, பெருக்கல்ல இருக்கிற அந்த பை ஆனோட போச்சுன்னா வகுத்துல ஆகும். வகுத்துல ஆகுனா பை கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிறது இங்க பாருங்க, நம்மளுக்கு h வேணும் இல்லையா. மீதி இருக்கிற 3/2 3/2 அப்படி பெருக்கி போட்டுங்க. ஒரு ஸ்டெப் போடுறேன் உங்களுக்கு புரியுதுக்காக. 4/3 இருக்கிறது இன்ட்டு 40 இன்ட்டு 40 இன்ட்டு 40 ஈக்குவல் டு இங்க பெருக்கிங்க. 3 9 2 4. அப்ப 9/4 h ரைட்டுங்களா. இப்ப எல்லாமே இதுவும் பெருக்கல், இதுவும் பெருக்கல். நம்மளுக்கு h மட்டும் தானே வேணும். அப்ப இந்த 9/4 என்னென்ன வந்துன்னா 4/9 ஆகிடும். அப்படி எழுத பாருங்க. அப்ப h ஈக்குவல் டு இது அப்படியே வச்சுக்கோங்க. 4/3 இன்ட்டு 40 இன்ட்டு 40 இன்ட்டு 40. இந்த 9/4 என்னென்ன வந்தா என்ன ஆகும்னா இது வகுத்தல், என்னென்ன வந்தா தலைகீழ் பெருக்கல். அப்ப அது ஃபார்முலா 12 ஸ்டெப்ஸ். அது தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. வகுத்தல் வந்து அண்ணா நகர வகுத்தல் என்னென்ன வந்துன்னா தலைகீழ் பெருக்கல் ஆயிடும். அப்ப இங்க இன்ட்டு 4 இங்க பாருங்க 4/9 அவ்வளவுதாங்க. h ஈக்குவல் டு 4/3 40 இன்ட்டு 40 இன்ட்டு 40 இன்ட்டு 4/9. இப்ப இதை வந்து பெருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். பெருக்கி வகுக்கணும். இங்க பாருங்க, இப்ப நாங்க 16 16 வரும். இது பெருக்கிங்க. 4/3 முதல்ல 40 பெருக்கி போட்டுருவோம். h ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு இந்த சைடு விட்டுருங்க. நாங்க 16 64 அப்படின்னா வருது 6400. 3 சைபர் வருது இல்லையா. நாங்க 16 64 இன்ட்டு இங்க 4/9 ரைட்டுங்களா. இப்போ இங்க 4/3 அங்க 4/9. இதை சுருக்கணும்னா இங்க பாருங்க h ஈக்குவல் டு இங்க என்ன பண்ணுவோம் 4/3 இங்க அடிக்கலாம் பாருங்க. 3ஆல் அடிக்கலாமா. இங்க வாங்க 1 3 3 2 3 6 9ஆல் அடிக்கலாம் நினைக்கிறேன். 4/3 இங்க வாங்க 64,000 h ஈக்குவல் டு 64,000 இன்ட்டு 4/3 இன்ட்டு 4/9 இப்படி இருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம்,
இப்போ ஒரு ஸ்டெப்பு நாங்கள் சுருக்கிடுவோம். இது வந்து மில்லி மீட்டர் தானே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லி மீட்டர். ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது மீட்டர். அதனால இது 1000ஆல வகுத்துடுறான். ஏன்னா 1000 மில்லி மீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் இல்லையா? 100 1000 மில்லி மீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டருக்கு ஈக்குவல். 10 10 × 10 3 10 பெருக்கணும். அப்ப இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 சைபர் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இங்கே கேன்சல் பண்ணிக்கும். அப்புறம் பெருக்கி அப்புறம் சுருக்கிறத விட இங்கே சுருக்கிட்டோம்னா அடுத்து என்ன இருக்குதுங்க? 664 × 4/3 × 4/9. அவ்வளோதான். இதை வந்து அடிச்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது 9 பாருங்க. 20 18 3 4 36 50 45 6 9 54. 3 அடிக்க முடியுமா? 1 3 3 2 3 6 இங்க 1 3 3 அடிக்க முடியாது. அப்படியே பெருக்கிங்க எல்லாத்தையும் பெருக்கணும்னா 39 27 அதான் பண்ணலாம். எதாவது அடிக்க முடியல. இங்க 3 அடிச்சாலும் 2 3 6 1 3 3 மீதி 1 வருது. 9 அடிச்சோம்னா 9 6 54 5 9 4 30 6 54 7 9 63 தான் வருது. என்ன பண்றீங்க? பூராத்தையும் பெருக்கிடுங்க. பெருக்கிட்டு வகுத்துடும். அப்ப 64 × 4 64 4 பெருக்குங்க. 64 × 4 பெருக்கு 4 16க்கு 6 மீதி 1 5 6 24 24 1 25 4 16க்கு 6 மீதி 1 6 24 24 1 25. இந்த 64 4 பெருக்குன்னா 256 × 4 இது பெருக்குங்க. × 4ஆல பெருக்கணும்னா 6 24க்கு 4 மீதி 2 5 20 22 22க்கு 2 மீதி 2 2 8 8 2 10 1024 வருது. இது கீழே ஈக்குவல் டு பாருங்க, மேல 1024 வகுத்தல் 39 27. புரியுதுங்களா? இப்படி போட்டுக்கிறோம். 64 × 4 பெருக்கிட்டேன் 256 × 4 போட்டோம் 1024 6 24க்கு 4 மீதி 2 5 22 மீதி 2 2 10. இப்ப 1024 27 வகுக்கும். இது பாருங்க, 1024 27ஆல வகுத்தோம்னா என்ன வருது? 100 இல்லையா? 10ல் அடங்காது. 102. 102ல எத்தனை 27 இருக்குது? 3 2 6 3 21. அப்படின்னா வரும் 81. 3 × 27 3 2 6 60 3 21 81 போட்டீங்கன்னா 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. இங்க 10ல் 2 போயிடுச்சுன்னா 10ல் 8 போயிடுச்சுன்னா 2 21 இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 4 இறக்குங்க. இந்த 4 இறக்கிட்டா 214. 214ல எத்தனை 27 இருக்குது? 6 7 போடுங்க. 7 2 14 140 7 7 49 189 வருதா? 27 × 7 பெருக்கிடுறோம் பாருங்க. 27 × 7ஆல பெருக்கணும்னா 7 49 9 மீதி 4 7 14 14 18 189 தான். 8ஆல போட்டா 214 மேல போயிடும். அப்போ 7 போட்டுங்க. 7 போட்டு 27 போட்டா 189. இப்ப இதுல கழிங்க. கடவானா 14 9 போச்சுன்னா 5. ரைட்டா? இங்க ஒண்ணு கடங்க ஊத்துட்டோம். இங்க இருக்கிறது சைபர் 10 10ல் 8 போச்சுன்னா 2 25. கூட்டி பாருங்க. 9 5 14க்கு 4 மீதி 1 8 2 10 1 11 1 1 2 25 இருக்குது. அப்ப இங்க ஒரு புள்ளி வச்சுங்க. ஒரு புள்ளி வச்சு இங்க ஒரு சைபர் போட்டுங்க. ஏன்னா அடங்காதுன்றதுனால. இப்ப இதுல எத்தனை 27 வரும் பாருங்க. இப்ப இந்த 250 வருதுங்களா? அப்ப என்ன வரும்னா 27 × 9 போட்டு பாருங்க. 27 × 9 27 × 9 போட்டீங்கன்னா 97 63க்கு 3 97 63க்கு 3 மீதி 6 20 18 18 6 24 243 243 வருதுங்களா? ரைட்.
மீதி என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குது? 10ல் 3 போச்சுன்னா 7, இங்கே 4, அவ்வளோதான் 7 தான். 250 250 7 வரும். திரும்ப என்ன பண்ணோம்? அப்போ என்ன வருதுங்க? 7 தான் வருது. 37.7 வருதுங்களா? இங்கே திரும்ப ஒரு சைபர் சேர்த்தா அவர் வகுத்துனே போகலாம். எக்ஸட்ரா நம்ம வரும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 37.7. 37.7 இல்லை 9 பாருங்க, 9 தான் இருக்கணும். தப்பு போட்டேன். 9. 37.9 ஆன்சர். இங்க பாருங்க, ஆப்ஷன் பி. அது மேலே வகுத்துனே போனால் தேவையில்லை. ஒரு டிஜிட் தானே, 2வது டிஜிட் 3வது டிஜிட் தேவையில்லை. 37.9 தான் இதுக்கான ஆன்சரு. இது பாருங்க, இது ஒரு முக்கியமான கணக்கு. இந்த ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆப்ஷன் பி 37.9. இந்த கணக்கை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.